ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் ஃபேமிலி. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படிலாம் சாமி கும்பிட்டோம், இந்த விநாயகர் சதுர்த்தி டே வந்து எங்களுக்கு எப்படிலாம் போச்சு அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையில் வேகமாகவே எழுந்திரிச்சிட்டு வீடு வாசல் எல்லாத்தையும் வந்து மாப் போட்டுட்டு வெளியிலலாம் வந்து அலசி விட்டாச்சு. இது காஞ்சதுக்கப்புறமா சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுட்டு நம்ம மார்னிங்கே சாமி கும்பிட்றதுனால பூஜைக்கு தேவையான ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் கொழுக்கட்டை எல்லாமே ரெடி பண்ணணும். ஸோ ஒன் பை ஒன்னாக ரெடி பண்ணுறோம், வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் சிம்பிளான காட்டன் சாரீ தான் வியர் பண்ணியிருக்கேன். சிம்பிளான ஜுவல் செட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சிம்பிள் மேக்கப் லுக் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம பூஜைக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து ஒன் பை ஒன்னாக ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த டைம் வந்து தேங்காய் பூரணம் வச்சு தான் நான் கொழுக்கட்டை செய்ய போகிறேன். லாஸ்ட் இயர் வந்து வேர்க்கடலை வச்சு பூரணம் செஞ்சு கொழுக்கட்டை பண்ணியிருந்தேன். ஸோ அதோட டீட்டெயில்டு ரெசிபி வந்து நான் அந்த விலாகில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க அதை போய் செக் பண்ணி பாருங்கள். கொழுக்கட்டை வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. பூரணம்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. கொழுக்கட்டை வெந்துட்டுருக்க டைமில் வாசலில் வந்து கோலம் போட்டுடலாம் அப்படின்ட்டு கோலம் போட்டுட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து ப்ராப்பராக வந்து கோலம் போட தெரியாது. ஸோ என்னால் முடிஞ்சதை வந்து நான் போட்டுட்ருக்கேன். ஃபைனலாக கோலம் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து கோலம் போட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப ப்ராப்பராக வராது. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டு இந்த கோலத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையானதை போய் ரெடி பண்ணலாம். நான் என்ன கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன்னு பார்த்திங்கன்னா, பூர்ண கொழுக்கட்டை அண்ட் வந்து கார கொழுக்கட்டை, இந்த 2 கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு ரிலாக்ஸாக உட்காந்து கொழுக்கட்டை சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ எங்கள் அத்தை கொஞ்சம் சுண்டல் அவங்க செஞ்ச கொழுக்கட்டைலாம் கொடுத்து விட்ருந்தாங்க. அதையே உட்காந்து 2 பேரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ எங்கள் வீட்டில் நாங்கள் விநாயகர் சதுர்த்தியை வந்து இப்படி தான் வந்து செலிப்ரேட் பண்ணோம். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த மாதிரி தான் விநாயகர் சதுர்த்தி வந்து செலிப்ரேட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி டே இன் மை லைஃப் விலாக்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனலை வந்து தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டாட்டா, டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.